அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் அதிகமான கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவர் முன்பு பணியாற்றிய அலகாபாத் நீதிமன்றத்திற்கே மாற்றப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அலகாபாத் நீதிமன்றத்திற்கே அவர் செல்வதில் கொலிஜியம் உறுதியாக இருந்திருக்கிறது. அதற்கான எதிர்ப்புகளும் எழுந்தன. சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவதாக தற்பொழுது உச்சநீதிமன்ற கொலிஜியமானது பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி மற்றும் இன்று காலை நடைபெற்ற கொலிஜியத்தினுடைய கூட்டங்கள் அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிப்பதாக உச்சநீதிமன்ற கொலிஜியமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியுடைய உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக டாக்ஸ் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வந்த அவருடைய இல்லத்தில் தீ பிடித்து எரிந்ததன் பொழுது பல கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் எரிந்து கிடந்ததும் கைப்பற்றப்பட்ட நிலையில் அது தொடர்பான ஒரு ஊழல் புகார் என்பது விசாரிக்கப்படுவதற்காக கமிட்டி ஒன்றையும் அமைத்து உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் தற்பொழுது அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இந்த பரிந்துரையை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் கடுமையாக எதிர்ப்பு முன்வைத்துள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் சார்பாக கடிதம் என்பதும் எழுதப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு எந்த ஒரு நீதி பொறுப்பும் வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த ஒரு எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் தற்பொழுது அவரை டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து மீண்டும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்வதற்கான ஒரு பரிந்துரையை உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியமானது பரிந்துரைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 21ஆம் தேதி அமைக்கப்பட்ட மூவர் குழு என்பது தற்பொழுதும் இந்த விசாரணையை முடிக்காத நிலையில் அவருக்கு எந்த ஒரு நீதிமன்ற பொறுப்புகளும் வழங்கக்கூடாது, அது அரசியல் சட்ட சாசனத்திற்கு விரோதமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திய பார் கவுன்சிலானது தன்னுடைய மீண்டும் ஒரு கோரிக்கையாக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிற்கு வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுசித்ரா, அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதற்கு அங்கிருக்கும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு காட்டுவது ஏன்? மிக முக்கியமாக அவர் மீதான அந்த ஒரு கண்டெடுக்கப்பட்ட பல கோடிக்கணக்கான ரூபாய் தொடர்பான எந்த ஒரு பதிலும் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வரையிலும் கிடைக்காத வகையில் அவள் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பது நிலுவையிலேயே உள்ளது. இவ்வளவு கோடிக்கணக்கான ஒரு ரூபாய் தொகை என்பது நீதிபதியினுடைய இல்லத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, அதற்கு என்ன காரணங்கள் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு கேள்விகளை அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் எழுப்பியிருந்தார்கள். அவர்கள் எழுதிய உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி எழுதிய கடிதத்திலும் மிக முக்கியமாக ஒவ்வொரு வழக்குகளிலும் இவர் பணம் பெற்றுக் கொண்டுதான் உத்தரவுகளை பிறப்பித்தாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்துள்ளது. அவர் கடந்த இதுவரை விசாரித்த அனைத்து வழக்குகளையும் முழுமையாக மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அந்த விசாரணைகள் என்பது முழுமையாக முடிவடையாமல் யஷ்வந்த் வர்மாவிற்கு நீதிமன்றத்தினுடைய பொறுப்புகள் வழங்குவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக அமர்ந்தால் நிச்சயமாக பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்துதான் வலியுறுத்திதான் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் அனைவருமே அந்த ஒரு குற்றச்சாட்டை எதிர்ப்பை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் மட்டுமல்லாமல் டெல்லி பார் கவுன்சிலுடைய வழக்கறிஞர்கள் குழுவும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக விடுப்பில் இருக்கும் அவருக்கு எந்த ஒரு பொறுப்புகளும் வழங்கக்கூடாது, உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் வழக்கறிஞர்கள் அனைவருமே முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். அதில் கொலிஜியம் உறுதியாக இருந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.